இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவையான எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை நீங்கள் டைம் கிடைக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு பரிமாறலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பொருட்களாக வறுத்தெடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு டீ குடிக்கிற டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு கருப்பு எள்ளு அளந்தெடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். எள்ளில் பார்த்திங்கன்னா கல் மண் தூசெல்லாம் இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்திக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், படப்படன்னு சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும். அதே கடாயில் 1/4 டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு உளுந்தை அளந்து எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம தனித்தனியாக தாங்க வறுத்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு பொருட்களும் வறுபடுறதுக்கு டைம் வித்தியாசப்படும். பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிருச்சு. நல்லா மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்தை சேர்த்திக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக துவரம்பருப்பு 1/4 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. கலர் மாதிரி நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கடலைப்பருப்பு 1/4 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா மணம் வர வரையில் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வேகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கருகி போக வாய்ப்பு இருக்குது. இப்போ கலர் மாதிரி நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும்னு இல்லை. நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு காம்பை நீக்கிட்டு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். எப்பவுமே காஞ்ச மிளகாயை நம்ம வறுத்தெடுக்கும்போது எண்ணெய் சேர்த்தி வறுத்தெடுத்தோம் அப்படின்னா நெடி வராமல் இருக்கும். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாயும் நல்லா மொறுமொறுப்பாக வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். எல்லா பொருட்களுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்ததுனால ரொம்ப சூடாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நமக்கு எப்பப்போ வேணுமோ அப்போ ஈரம் இல்லாத ஸ்பூனை யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் தோசை ஊற்றும்போது இதிலிருந்து கொஞ்சம் பொடியை எடுத்து தூவி விட்டுட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி பொடி தோசையாக சுட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் எள்ளு பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.